கேங்கர்ஸ் ஐ திங்க் 36வது படம்னு நினைக்கிறேன். சூப்பர், பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கைஸ். 36 வருஷம், எப்ப 36 வயது நிலைன்னு படமே வந்துருச்சு. 36 வருஷமா வந்து ஒரு நட்பு வந்து நீங்க இன்னும் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் சொல்லிட்டே போகலாம். ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் கேங்கர்ஸ், நான் உங்க ரோல் பத்தி. இதில் ஒரு ஹெச்எம் கேரக்டர் பண்ணியிருக்கேன். மெயினாக வந்து பல வருஷம் கழிச்சு வடிவேலனோட நடிக்கிறேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் ஒரு பக்கம் ஒரு பயம் அதிகம். சுந்தர் சார்ட்ட சொன்னேன், தலைவர் ஃபஸ்ட்டு சீன் வச்சிடாதீங்க, கண்டிப்பாக என்னால் ஒரு 10 டேக் 12 டேக் எடுப்பேன். ஏன்னா வின்னர் நடிக்கும் போது நான் எவ்வளோ டேக் வாங்கினேன்னு எனக்கு தான் தெரியும். ஏற்றி விட்டையில் இறக்கி விட்றா அந்த ஒரு ஷாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 12 டேக் வாங்கினேன். மொட்டை வெயில் திருவாண்டத்தில். சுந்தர் சார் சொல்கிறாரப்பா இதுக்கு மேலே ஃபிலிமும் இல்லை, என்னால் பொறுமையும் இல்லை, இந்த ஒரு ஷாட் முடிச்சிருந்தாரு. பட் அதே வைப்பு தான் வந்து நான் கேங்கர்ஸ் நடிக்கும்போது ரொம்ப பயந்து நடந்தேன். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் இத்தனை வருஷம் பழக்கமானாலும் அண்ணனோட நடிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஏன்னா அவர் வந்து எங்கள் ஐயா சொன்ன மாரி கடவுள் அருள் பெற்றவர். மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் எங்கள் டைரக்டரோட காம்பினேஷனில் இந்த படம் பெரிய வெற்றி அடையும். தியேட்டரில் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். மைக் அப்படியே பாஸ் பண்ணுங்க. எப்படி இப்படி இளமையா இருக்கிறதுன்னு மட்டும் போகும்போது டிப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிருக்கேன். எனக்கும் ஆசைக்கும் அதேதான். அண்ணன் பேசுங்க. அண்ணன் வணக்கம்ண்ணே. வணக்கம். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அண்ணன் வந்து தம்பியான்னு கூப்பிடுற வார்த்தையிலேயே வந்து எல்லாருமே மெல்ட் ஆயிடுவோம். அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் போன பாதையில நிறைய முட்கள் இருந்தது, அதெல்லாம் அகட்டிட்டு படிக்கட்டுகள் இருக்கிற இடம் மட்டும் சொல்றேன், நீங்க ஏறி வாங்க தம்பின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அண்ணா நீங்க சொல்லுங்கண்ணே, கேங்கர்ஸ்ல உங்களுடைய ரோல் பற்றி. உண்மையிலே இந்த புகழ் எல்லாம் இது இயக்குனர் மட்டுமே சாரும். விச்சனாக்கு முதல்ல நன்றி சொல்லணும். விச்சனா தான் முதல்ல எஸ்எம்எஸ் அமைச்சு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, கோபி எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. அண்ணா நான் இங்கே தான் இருக்கேன் சொல்லுங்கண்ணா அப்படின்னு. நீ ஒரு நாள் வாடா அப்படின்னு. சரி, நான் அப்போ தான் இந்த படத்தை கமிட் ஆகிட்டேன், நீ நடிக்கிற அப்படின்னு. பயங்கர சந்தோஷம். இன்னொரு பக்கம் பெரிய பயம். சுந்தர்சி சாரை தூரத்தில் வந்து பார்த்துருக்கேன் நான். எப்படி இருப்பார், பெருசாக கோவப்படுவாரா அப்படிலான்னு. நாங்கள் ஹோட்டலில் தங்கும்போது அண்ணா வந்து சார் வந்து பெரிய பேசியிருந்தார். முதல் டைம் கை கொடுக்க சொல்ல கை அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. 6 அடி 2 அங்குலம் ஹைட்டு, கை வந்து பயங்கர சாஃப்டாக இருந்தது. பயங்கர சார் அவர் அப்படி தான் இருப்பாரா இல்லை கை மட்டும் சாஃப்டாக இருந்தது. ஆனால் உண்மையிலேயே ஷார்ட்டுக்கு ஒரு சொல்ல அப்படி தான் இருப்பார். சார் கூட 1000 படம் பண்ணலாம், நீ எவ்வளோ படம்னு அடிக்கலாம். ஏன்னா கோவமே வராது அவருக்கு. பெரிய கஷ்டப்படுத்த மாட்டார். என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்றத ரொம்ப அழகாக தெளிவாக புரிய வைப்பார். ரொம்ப ஜாலியாக நடிச்சோம்ல, அது பெரிய சந்தோஷம் எனக்கு. எங்கள் மக்கள் எல்லாருமே சிறந்த மக்கள். அவங்க கூட நடிக்கும் போது நானும் நல்லா நடித்தேன் அப்படின்னு நினைத்து எல்லா மக்களும் இங்கே இயக்குனர் சாரும். எனக்கு சின்ன வயசில் காலேஜ் படிக்க சொல்ல பெரிய ஆசை, வடிவேலு கூட பண்ணணும் அப்படின்னு. அண்ணா கூட பண்ணும்போது அவர் பிறவி கலைஞர். அவர் மைமர், சூப்பர் மைமர் அண்ணன் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக நமக்குலாம் சிரிப்பு ஆட்டோமேட்டிக்காக வரும். அவர் உடல் மொழி அப்படி இருக்கும். 2 பேரோட காம்படிஷன் அப்படி சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகி தம்பியா. இதில் நன்றி சொல்ல விஷயம் தான். ஏடி தம்பி எல்லாருக்கும் பெரிய வாழ்த்து, வெங்கட் சாருக்கு பெரிய வாழ்த்து சொல்லணும், பத்ரி சாருக்கு பெரிய வாழ்த்து. எங்களுக்கெல்லாம் ரொம்ப மெனக்கட்டு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க, அதுக்கு பெரிய நன்றிங்க ஐயா. ஏடிஸ்க்கு எல்லாருக்கும் பெரிய நன்றி. அந்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக சிறந்த படமாக இருக்கும். அந்த மாட்டுக்கருத்துகள் அருள் என்ன வரல, அருளோட அவரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ணாவும் அவர் சார்பாக அவருக்கும் அண்ணாக்கும் பெரிய வாழ்த்துக்கு சொல்லிடுறேன். வாழ்த்துக்கள். இந்த மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் போய் படம் பாருங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும் கண்டிப்பாக. தேங்க்யூ முனிஷ்காந்த் சார். சார் உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்கா இருக்கு சார். ஆமா சார், ஜாலியா இருக்கு. எனக்கு பரபரப்பா இருக்கு. இல்ல அண்ணன் உண்மையிலே வந்து உங்களை பார்க்கும்போது, சில பேரை பார்க்கும்போது ஒரு பயங்கர ஒரு ஹாப்பியா இருக்கும். நல்ல வெள்ளந்தியான மனுஷன் இவரு அப்படின்னு வாங்கல. அதுக்கு வந்து ஒரு முழு உதாரணமே நீங்க தானே. அந்த வெள்ளந்தியான மனிதர், நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வுள்ள ஒரு கலைஞர், நல்ல ஒரு பெர்ஃபார்மர். ஆனா உங்களுக்கு கேங்கர்ஸ்ல அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க ஒரு நடிகனா இருந்திருக்கீங்க போது, நான் சுந்தர் சி சாரோட படம் பண்ணணும், ஒரு காமெடி நடந்தா அவங்களோட படம் பண்ணோம்னா நம்மளோட லைஃப் வந்து அப்பா ஓரளவு செட்டில்ப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் சுந்தர் சி சாருக்கும் இருக்கக்கூடிய பந்தம், நீங்க இந்த கேங்கர்ஸ்ல இணைஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் சாரை மீட் பண்ணது வார்த்தைங்க. நான் அந்த கலகலப்பு 2ல சாரை மீட் பண்ணேன். நான் அப்பயே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டைரக்டர் இல்லாமல் நல்லா விசாரிப்பார், எல்லா இதுவும் கேட்பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சம்பாதிச்ச காசுலாம் சேமிச்சு, இந்த அளவு உள்ளே போய் ஒரு கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி அந்த மாதிரி வருது. அப்புறம் கலகலப்பு 2க்கு பிறகு சார் கூப்பிடவே இல்லை. நானும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க போகிறவங்க வர வேண்டியலாம் நேரடியாக சார்ட்டே கேட்டேன், சார் நீங்கள் முடிச்சு கொஞ்சம் பொறுங்க அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேங்கர்ஸில் வடிவேலனோட நான் 2வது படம் நாய் சார் ரிட்டனுக்கு பிறகு வடிவேலனோட நடித்தது. அது எனக்கு பெரிய இதாக இருந்துச்சு. சரி, இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சுருக்காங்களோ அப்படின்ட்டு. இந்த படத்தை பொறுத்தளவு நான் எதுவுமே பண்ணலை. ஏன்னா 2 பெரிய ஜாம்பவான்களும் இருக்காங்க.
அதனால் அவங்க சொன்னதை நான் அதை மட்டும் நான் செஞ்சேன். இதில் ஒரு பார் ஓனராக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த கேங்கர்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கேலப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சூப்பர் சூப்பர்ண்ணே. நடித்த சக நடிகர்களுக்கும் நன்றி, எல்லா ப்ரொடக்ஷனுக்கும் நன்றி, தயாரிப்பாளர் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். பக்ஸ் சார், அதாவது நீங்க நடிச்சாலே அந்த படத்துல பக்ஸ் காசு அள்ளுங்கிற மாதிரி தானே, அப்படி ஹிட் ஆயிடுது சார். அவ்வளோ நல்லா இருக்கு எல்லாமே. வருதோ இல்லையோ பேர்லயாவது இருக்கணும்ல சார். காசு ஆமா வரணும், பேர்ல இருக்கணும்ல. அது கரெக்ட். காசு வரணும்னா பேர்லயே இருந்தா நல்லது தானே. கரெக்ட் உண்மையதான். நியாயமா தான் பேசியிருக்காரு. நான் கூட வந்துட்டு ஆஷ்காஷ்னு மாத்திக்கலாம்னு இருக்கேன். ஆஷிகாஷ் அப்படின்ற மாதிரி. இல்ல கேஷ் வருவோம் அப்படின்றதுக்காக தெரியல. வாங்குற 5க்கும் 10க்கும் இதெல்லாம் தேவைதானா? என்ன சூப்பர். பக்ஸன்ன வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது இப்ப சில பேருக்கு தான் வந்துட்டு படங்கள் வந்து அடமொழி ஆகும். நிழல்கள் ரவி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஜெயம் ரவி அந்த மாதிரிலாம். இப்போ ரவி மோகனா மாறிட்டாரு. பட் இருந்தாலும் இந்த பக்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமா மாறி இருக்கு. ஸோ ஆனால் நீங்க வந்து பொதுவாக ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் பண்ணாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரை விட்டு வெளில வந்து உங்களை அடிக்கணும் போலே இருக்கும். அதே சமயம் ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர் பண்ணீங்கன்னா கட்டி பிடிக்கணும் போல இருக்கும். சரி இப்படி நடிக்கிறாங்க அந்த மனுஷன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எப்படி ஒரு சீனை வந்து பர்சீவ் பண்ணுவீங்க? அண்ட் சுந்தர் சி அண்ணனோட இப்போ அவங்களோட யூனிவர்ஸ்குள்ளே அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே போகும்போது எப்படி நீங்கள் ரெடி ஆவீங்க? அண்ட் எப்படி ஓப்பன் பேப்பராக போயிருவீங்களா? நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு அது மோஸ்ட்லி ரைட்டிங்கில் இருக்கும். டைரக்டர்ஸே வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்தா இன்ஸ்பிரேஷன் வருது. சுந்தர்சி சார் படத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். ஒரு 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 ஜென்டில்மேன் டைரக்டர், எந்த இதுவுமே கிடையாது. எந்த ஒரு இவ்வளோ படம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பெரிய ஹிட்டு. சார் கூட நான் ஒரு 30-35 டேஸ் இருந்தேன். அந்த 35 டேஸில் அவர் ரொம்ப பெருமையாக சொன்னது ஒரே விஷயந்தான். என்னென்னா, சார் பண்ண 30 படத்துலேயும் ஒரு 30 என்ன சொல்லுவீங்க, லைட் பர்சன், கிரெயின் பீப்புள், இந்த மாதிரி ஒரு 30 பேர் வேலை பார்க்குறாங்க எல்லா படத்துலையும். அந்த ஒரு விஷயத்தை தான் சார் வந்து ரொம்ப பெருமையாக சொன்னது. ஹேட்ஸ் ஆஃப் யூ சார், ஹேட்ஸ் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஸோ இது பெரிய பிளெஸ்ஸிங். அதோட பெரிய போனஸ் என்னென்னா, வடிவேல் அண்ணனை வந்து தேட்டரில் பார்த்து ரசித்து ஒரு சாதாரண ரசிகன். என்னைக்காவது அவர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். பட் அவர் கூட ஒரே ஃப்ரேமில் இருப்பேன்னு. ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். சூப்பர். தேங்க்யூ சார். ஓகே, அண்ட் ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருமே வந்து எவ்வளோ பேர் இருந்தாலும் வந்து அந்த அழகான கேரக்டர்ஸ் பண்ணுறவங்க வந்து அந்த படத்துக்கு பில்லர்ஸ் மாதிரி அப்படிங்கும்போது 4 தூண்களும் பலமாக அமைஞ்சாச்சு நம்மளோட கேங்கர்ஸ்க்கு அப்படின்னு தான் வந்து சொல்லும். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி.